முதல் வாரம் வெளியேற வேண்டியவங்களை கூட்டிகிட்டு வந்து புஷ் பண்ணி முதல் ஃபினாலிஸ்டாக இருக்காரு எங்கள் சேது ப்ரோ. யாருங்க? நம்ம அரோராவை தான் சொல்கிறேன். அதாவது 60 நாட்கள் வந்து இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணலை. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எம்மா நான் ஒரு ஆளாக வெளியேற்றுறேன், நீ வந்து திரும்ப வேக்கப் ஆகு, நீ வந்து பேச ஆரம்பி, நீ கேம் ஆடுன்னு சொல்லிட்டு வாரம் ஓட்டுகளே இல்லைனா கூட புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து முதல் ஃபினாலிஸ்டாக இருக்காங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டில் எந்த வித ஒரு உழைப்பும் போடாமல் ஃபஸ்ட்டு ஃபினாலிஸ்டாக வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காங்க, ரித்விகான்னு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஒரு டைட்டில் அடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது சீசன் அடித்த ரித்விகா கூட கேமில் அப்பப்போ கொஞ்சம் ஆடி இருப்பாங்க, நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபை பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஆடி அவங்களுக்கு டைட்டில் வின்னாராக போனாங்களா, அது கூட கொஞ்சம் டிசர்வ்டுங்க. இதை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே பண்ணலைங்க, அந்த பொண்ணு ஒன்றுமே பண்ணலை. விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு தனி மனிதனால இவ்வளோ தூரம் கொண்டு வரப்பட்டவங்க தான் அரோரா. இதை நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், திரும்பி சொல்கிறேன். முதல் வாரம் வெளியேற வேண்டிய ஒரு நபரை புஷ் பண்ணி முதல் ஃபினாலிஸ்டாக ஆகியிருக்காரு நம்மளோட சேதுபதி மற்றும் விஜய் டிவி மற்றும் பிக் பாஸ். ஏன்னா பிக் பாஸே கடைசியில் வந்து சொல்கிறாரு, நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, அறிவாக இருக்கிறீங்க, உங்கள் அழகை பார்த்து நான் வியந்து விட்டேன். சேதுலாம் வந்து கொஞ்சிறாரே சிரிக்கிறாரே அப்படின்னு இருந்துச்சு. எபிசோட பார்க்கும்போது, சேதுபதி பார்க்கும்போது அப்படியே வந்து முகத்தில் புன்னகை. அதுவும் அரோராவை பற்றி பொழுது பேசும்போதெல்லாம் வந்து வா நீ ரொம்ப ஸ்மார்ட்டுமா, நீ வெரி ஸ்ட்ராங் கேர்ள், யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய தலைவன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி எபிசோடில் வந்து விஜய் சேதுபதி வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து எடுக்கிறார். நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அறிவுரை சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு யாருக்கு நீங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாருமே அவங்களும் ஒரு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இவர் தலைவர் வந்து எல்லாருக்கும் வந்து ரெசல்யூஷன் சொல்கிறாருங்க. ஸோ அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது அரோரா எழுந்து நிற்கும்போது உள்ளே போனவெல்லாம் வந்து கை தட்டுறான், கொந்தளிக்கிறான். அரோரா அரோரா அரோரா, யாரா நீங்களா, எங்கிருந்துடா வந்தீங்க, அரோராவுக்கு ஏன்டா இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறீங்க? விஜய் சேதுபதிக்கு பிடிச்ச 3 கண்டஸ்டன்ட், 3 இல்லை 5ன்னு வச்சுங்களேன், எவ்வளோ நேக்காக பிளான் பண்ணி 2 பேரோட கெரியரையே க்ளோஸ் பண்ணிட்டு 2 பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இவருக்கு பிடிச்ச ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ட்டை தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சிருக்காரு. பார்த்தீங்களாங்க, எவ்வளோ நேக்காக பண்ணியிருக்காரு இந்த வேலையை. நீங்கள் கவனிச்சிங்களா? நீங்கள் அதில் இருக்கிற, நான் ஏன் 5ன்னு சொல்கிறேன்னா, அதில் ஒரு ஆள் வந்து ஒரு பிடிக்காத ஒரு ஆள், அதை நான் சொல்கிறேன். வினோத்துன்னு ஒரு அப்பாவி மனுஷங்க இருக்காப்புல, அந்த மனுஷனை வந்து இவருக்கு வந்து பிடிக்காது. மற்ற இருக்கிற 5 கண்டஸ்டன்ட்டுமே இவரால் பேக்கப் பண்ணப்பட்ட மிக்சருக்கு தான். எனக்கு தெரிஞ்சு 9 சீசன்லேயே அதிக மிக்சர்களோட ஃபினாலே போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கேம் ஆடினவங்க, இந்த ஷோவில் உழைப்ப போட்டவங்க எல்லாரையும் வெளியேற்றிட்டு அதிகப்படியான மிக்சர்கள் சாப்பிட்ட ஒன்றுமே பண்ணாத அரோரா, சபரி, விக்ரம், திவ்யா மற்றும் இவங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபாக இருக்கக்கூடிய சாண்ட்ரா, இந்த 5 மிக்சர்களையும் பேக்கப் பண்ணி நீங்கள் இன்றைக்கி வந்து ஃபினாலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. மக்கள் முட்டாளாக்கப்பட்டிருக்கார்கள். இப்போ வினோத் மட்டும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வினோத் இந்த சீசனில் உண்மையுமே உழைப்பு போட்டிருக்காரு. நான் திரும்பி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த சீசன் 9ஓட ரா அண்ட் ரியல் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு 4 கண்டஸ்டன்ட் நான் சொல்கிறேன். இவங்க 4 பேர் எனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம். பட் ஆனால் இவங்க பியூர் ரியல், ஃபேக்கே கிடையாது, அடித்து சொல்லுவேன். அந்த 4 பேர் யாருன்னா, ஒன்று வாட்டர்மெலான், இன்னொன்று பார்வதி, இன்னொன்று கம்ருதீன், இன்னொன்று வினோத். இப்போ இந்த 4 பேரில் 3 பேரை காலி பண்ணிட்டாங்க. இவங்க 3 பேருமே ஓட்டின் அடிப்படையில் வெளியேறல. நல்லா தெளிவாக நோட் பண்ணிங்க மக்களே. மக்களின் ஓட்டின் அடிப்படையில் வாட்டர்மெலானு, கம்ருதீன், பார்வதி இவங்க 3 பேர் வெளியேற்றலை. இப்போ வினோத்தை வெளியேற்ற முடியாது இவங்களால. ஸோ அதுக்கு லிட்டரலாக இன்னைக்கு உட்காந்து ஹோஸ்டாக இருக்கக்கூடியவர் ஒரு 3 பேருக்கு சொம்பு தூக்கிட்டு வந்திருக்காரு. அரோரா, திவ்யா, சாண்ட்ரா, இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சொம்பாக இருக்கக்கூடிய நம்ம சேதுபதி அவர் வந்து வினோத்தை இன்னைக்கு வந்து ரோஸ்ட் பண்றாரு. இதுதான் இங்கே நடக்குது. உண்மையிலுமே ரியாலிட்டி வந்து அதுதான். சம்பந்தம் இல்லாமல் அரோராவுக்குலாம் நீ கை தட்டுறானுங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் கேட்குறாரு. கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நீ ரொம்ப ஸ்ட்ராங் கேள்மா, நீங்கள் ரொம்ப சென்சிபிளாக இருக்கிறீங்க, நீங்கள் வேறு லெவலில் வந்து, ஏண்டா ரிவ்யூவரை கூப்பிட்டு வந்து உள்ளே வச்சு டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா நானாக வரேன், எனக்காச்சும் கொடுங்களேன்டா. எனக்கு புரியல. எனக்கு லிட்டரலாக அரோரா எப்படி இருப்பா அந்த வீட்டில் இருக்கிறாங்க, வீக் டேஸ் ஃபுல்லாக கேம் ஆடலாம், டாஸ்கில் பர்ஃபார்ம் பண்ணலாம், எதுவுமே பண்ணாமல் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வீக்கெண்டில் சேதுபதி கிட்ட போயிட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க. இந்த வாரம் வந்து இவர்கள் இப்படி செய்தார்கள், இவர்கள் செய்தது இது சரி, இது தவறு, இது இப்படி, இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கானுங்க. இதுக்கு இல்லாத பில்டப் பண்ணுறாங்க. மோஸ்ட் அன்டிசர்வ்டு டிடிஎஃப் வின்னர் அரோரா. இதை நான் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன். அங்கே போயிருக்கவங்களாம் கத்துறானாவெல்லாம் யாருக்குன்னே தெரில.
இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவனா இருப்பான் போல இருக்குது, அதனால தான் அப்படி கத்திட்டு உட்காந்துருக்கான். நான் அதுக்கு மேலே போக விரும்பலை. எனக்குன்னு ஒரு டீசென்சி டெக்கோரம் இருக்குது. நான் எல்லாம் மீறி பேச விரும்பலை யாரையும். நான் அவளோட அதோட லிமிட்டோட முடிச்சுக்கிறேன். இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அப்படின்னு முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறாருங்க. திவ்யாவுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, சூப்பர் சிறப்பு. விக்கல்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு பார்டர் வச்சுருக்கீங்க, அந்த பார்டரை தாண்டி வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சபரியெல்லாம் ரொம்ப நல்லவனா நடிக்காதரா, டே நடிக்காதரா நடிக்காதரா அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து உடன்பாடு தான். ஏன்னா சபரியெல்லாம் வந்து தன்னை வந்து ஒரு உத்தமனாகவே இது வரைக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்கான், இன்னும் மாறலை. அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. வினோத்தெல்லாம் வந்து உங்களோட இதை வந்து யாராவது பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுட்டு இவங்கள்ட்ட போயிட்டு அரோராகிட்ட போயிட்டு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா, சிறப்பாக ஆடுறீங்க, நல்லா சொல்கிறீங்கம்மா, சிரிக்கிறாரே தலைவர், நல்லா சூப்பராக இருக்கிறீங்கம்மா, என்ன பண்ணுவீங்க நீங்கள், என்னம்மா பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, புக்கு நிறைய படிப்பீங்களா, உங்களுக்கு நிறைய அறிவு வந்திருக்கும் போது எனக்கு தெரியுதுமா, புக்கு படிச்சிருக்கீங்களா, நீங்கள் புக்கு படிக்கல, என்னம்மா புக்கு படிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானா சார், நான் ரொம்ப ரொமான்டிக்கான புக்கெலாம் படிப்பேன் சார். ரொமான்டிக்கான புக்கு படிப்பாங்களாம் மக்களே, நோட் த பாயிண்ட். ரொமான்டிக்கான புக்கு படிப்பாங்களாம். இப்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு சேர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, தப்பு இல்லை, இந்த வயசில் இதெல்லாம் இருக்க வேண்டியதானே, இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது இருந்து ஒரு உருட்டுறாரு. முடியல நண்பர்களே. இவங்கெல்லாம் நல்லவங்க, வெளியேறினா இவங்க வந்து அபியூசர்ஸ், கெட்டவங்க. இவங்கெல்லாம் வந்து புனிதர்கள். இந்த 6 பேரும். நான் வினோத்தை சேர்க்க மாட்டேன், திரும்பி நான் வரேன். வினோத் அந்த இதில் இல்லை. உள்ளே இருக்க 5 + நம்ம சேதுவோட சேர்த்து இவங்கெல்லாம் வந்து புனிதர்கள். இவங்கெல்லாம் வந்து சிரித்து கொண்டாடும் போது யாருக்கிட்டையுமே ஒரு சின்ன கில்ட்டு கூட தெரியல. ஏடா அவங்க வந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க லைஃப்பை கெரியரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன லைட்டாக ஒரு சின்ன ஒரு இது அவங்க மேலே இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னா அது இல்லை. அடுத்துதான் வந்து வினோத் டார்கெட் பண்ணப்படுகிறார். இதை நான் திரும்பி சொல்லுவேன். ஒரு செக்மெண்ட் ஒன்று வைக்கிறாரு, கருத்து எல்லார்ட்டையும் சொல்கிறாங்கங்க, நீ கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல முதுக வந்து நீ திருப்பிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேதுபதி அவர்கள். அதுக்கு வந்து விக்ரம் வந்து திவ்யா பேரை சொல்லிட்டான். சொன்ன உடனே தலைவன் வந்து டென்ஷன், நீ சொல்கிறியாம்மா, நீ இருறா, நான் உன்னை வர வச்சுக்கிறேன். அவருக்கு பிடிச்ச 3 கண்டஸ்டன் திருப்பி சொல்கிறேன். மோஸ்ட் ஃபேவரட், அங்கே இருக்கிற 5 பேர் ஒரு ஃபேவரட். மோஸ்ட் ஃபேவரட் வந்து அரோரா, திவ்யா, சாண்ட்ரா. இதை நான் மறுக்கவே முடியாது. என்ன சொன்னாலும் சரி, இவங்க 3 பேர் தான் அவரோட ஃபேவரட்டு. திவ்யா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க வைக்கிற கருத்துக்கள் வந்து மாற்று கருத்து வைக்க முடியல சார். அவங்க வக்கரம் வந்து எனக்கு பிடிக்காது, அங்கே இருக்கிறப்ப 5 பேருமே எனக்கு பிடிக்காதாங்க, அவ்வளோதாங்க. வினோத்தை தவிர இருக்கிற 5 பேருமே நம்ம வந்து அட்வைஸோடு தானே வச்சுங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் சொல்கிறது வந்து உண்மையான கருத்து தான். அது மேடம் வந்து யார்ட்டையும் பேச விட மாட்டாங்க, ரொம்ப இவங்க தான் கரெக்டுன்னு பேசுவாங்க, இதெல்லாம் சொல்கிறான். உடனே திவ்யா வக்கரத்து மேலே வந்து ஒரு வக்கரத்தை வந்து கக்குறாங்க, இவர் அப்படி தான் சார், இவர் வந்து பேச விட மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் வினோத் வந்து அவரோட கேரக்டரை மாற்றிக்கணும் சார், நீ சர்வை பண்ணதே வினோத்தை வச்சது, அது முதல்ல உனக்கு தெரியுமா அரோரா? அதாவது வந்து அதாவது வந்து 50 நாட்களுக்கு முன்னாடி இந்த பாரு கம்முரு இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகுதுங்க. பிரேக் ஆன உடனே கம்முருதின்னு, வினோத், அரோரா இவங்க 3 பேரும் வந்து ஒரு கேங் ஆகுறாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அந்த கேங் ஆகும்போது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே போயிட்டு ஒரு பாசிட்டிவான அரோராவாக தெரியுறாங்க. அப்போ நானே சொல்லியிருந்தேன், அவங்க டான்ஸ் ஆனது ஞாபகம் இருக்குங்களா? டான்ஸ் ஆனது இவங்க 3 பேரோட அந்த ஒரு இது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கே, சிறப்பாக இருக்கே, பரவாயில்லையே, நல்ல ஒரு கேங்காக இருக்குது, எந்த ஒரு வன்மம் காட்டாத ஒரு கேங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நானே வந்து பாராட்டிருப்பேன். அப்போ தான் நீ லைம் லைட்டுக்கே வர, உன்னோட நெகட்டிவ் எல்லாமே தூக்கி போட்டு அந்த இடத்துல தான் உனக்கு பாசிட்டிவ்னு உனக்கு கிடைக்குது. அது காரணமே கம்முருதுன்னு வினோத்து தான். அவங்க 2 பேரும் இல்லைன்னா நீ இன்னும் உனக்கு ஒரு 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 இருந்துச்சுல்ல, பேட்ச் வெளியில் இருந்துச்சுல்ல, அது எப்பயுமே உன் கூட தான் சுமந்துக்கிட்டு இருக்கும். அதை நெகட்டிவ் இது பண்ணதே வினோத்தை தான். ஆனால் வினோத்தை இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் நீ முதுகில் குத்திருக்க. இப்போ வந்து சார் அவர் பொய் சொல்கிறாரு சார், அவர் வந்து இவர் எல்லாரையும் குறை சொல்கிறாரு, பட் ஆனால் இவர் வந்து ஒரு குறைய வச்சோம்னா நம்ம வந்து சரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ஏற்றி விடுறாரு. ஏன்னா இப்போ அரோரா ஒரு பதிலை சொல்லிட்டா, அரோரா வந்து அமெரிக்க ஜனாதிபதி வந்து ஜார்ஜ் புஷ்ன்னு சொல்லிட்டா, கரெக்டுமா, சிறப்புமா, நீ சொல்கிறதாம்மா சரி, நான் யார் சொல்கிறது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவார் எங்கள் சேது ப்ரோ. அரோரா பேச்சுக்கு மறு பேச்சு இது வரைக்கும் நான் பேசுகிறதே கிடையாது. நான் இது வரைக்கும் ஒரு எபிசோடில் கூட அரோரா பேசி அதுக்கு வந்து இல்லை இது தப்பான இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மாற்று கருத்து வச்சதே கிடையாது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து சுபி விக்ரம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கில்லர் காயின் டாஸ்க், இந்த டாஸ்கில் வந்து இவரும் சேர்ந்து தான் வந்து பிளான் பண்ணாரா விக்ரமை பிளான் பண்ணுறதுக்கு. அப்புறம் கடைசியில் வந்து என்ன சொல்லிட்டாரா, இல்லை சுபி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டாராம். இது வந்து ஒரு பொய்யா சொல்லிட்டாரு சார், தேச கூட்டத்தை பண்ணிட்டாரு, இவர் பொய் சொல்கிறார் சார், இவர் வந்து முதல்ல இவரோட கேரக்டரை மாற்றணும் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து
மேடம் வந்து வன்மத்தை கக்குறாங்க. அந்த இடத்துல கில்லர் காயின் டாஸ்கில் உண்மையிலுமே நடந்தது என்னன்னா, உண்மையாகவே வந்து இவங்க கேங்கப் பண்ணி தான் அந்த டாஸ்கே ஆடினாங்க. விக்ரம், சுபிக்ஷா, ஏன் கானாவினத்துடன் இந்த கேங்கில் இருந்தார். அவர் ஒரு சுச்சுவேஷன் மேலே என்ன சொல்கிறாருன்னா, அவர் வாயால் சொல்ல, சுபி பின்னாடி இருக்கும்போது சுபிகிட்ட சொல்கிறாரு, இல்லை நீ வந்து அந்த இது வந்து இவர் மேலே ஒட்டாத, இது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி விக்ரம்கிட்ட சொல்லும்போது விக்ரமும் பண்ணலை. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குரூப் கேம் ஒன்று ஆடினாங்க, விக்ரமும் சுபியும். இதை தான் சொல்லியிருப்பாரு. ஏண்டா ஒரு சுச்சுவேஷன் மேலே வருது, விஜய் சேதுபதி அதான் சொல்கிறாரு, கடைசியில் ஒரு சுச்சுவேஷன் மேலே வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக கேம் ஆடிருக்கலாமே, ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு ஆடிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் என்ன ஒரு பொய்ய சொல்லிட்டாரு? இதுக்கு வந்து சேதுபதி என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நியாயத்தை பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அங்கே தான் என் தலையை ட்விஸ்ட் அடிக்கிறான். நீ என்ன வேணா சொல்லு, நான் அரோராவுக்கு தான் சொம்பு தூக்குவேன், எனக்கு அரோரா தான் பிடிக்கும், உங்களெல்லாம் எனக்கு பிடிக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வினோத் நீங்கள் இந்த பண்ணிடக்கூடாது வினோத், நீங்கள் முதல்ல வந்து மாற்றிங்க இந்த கேரக்டரை. என்ன தப்பு? அரோரா கிட்ட எதுக்கு நீ சண்டைக்கு போகிறீங்க? நீங்கள் போய்ட்டு உங்கள் கேமை தனியாக ஆடுங்க, நீங்கள் அரோராலாம் போய்ட்டு சண்டைக்கு போகாதீங்க, டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து கொந்தளிச்சிட்டாரு அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, சாண்ட்ரா வன்மத்தை கேட்குறாங்க. அவர் வந்து இப்போ சாண்ட்ராவோட அட்டாக் வந்து அடுத்தது வினோத் வந்து இப்போ தெரியும் சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணது எந்த அளவுக்கு வந்து தப்பு. சாண்ட்ராவுக்கு வந்து ஸ்பெஷல் வீடியோ ஒன்று இருக்குன்னு பாருங்களே. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறமா வந்து நான் அதை பற்றி பேசுகிறேன். சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவர் வந்து நிறைய கோவப்படுறாரு, ஸோ இதை மாற்றிக்கணும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி நடந்த ஒரு 2-3 விஷயத்தில் வந்து நெகட்டிவாக சாண்ட்ரா பேசுகிறது எல்லாமே வந்து வினோத்தை தான். ஸோ வினோத் அட்டாக் பண்ணுறாங்க, சபரி எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து வினோத்தை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அப்படியே முடிஞ்சு ஒரு மாதிரி வந்து பூசி மொழிக்கு ஒரு விஷயத்தை முடிக்கிறாங்க. ரெண்டாவது பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை யாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இதுவும் அவரோட ஃபேவரட் கண்டஸ்டாக இருக்கக்கூடிய திவ்யா கணேஷ். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதான். எங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது அது அநீதியாக தெரியல. என்ன பிரச்சனைனா, போன வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறமா வந்து விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனையில் வந்து விக்ரம் வந்து பேசியிருப்பான், திவ்யா பேசியிருப்பாங்க, விக்ரம் வந்து கேட்டிருப்பான், திவ்யா பேசியிருப்பாங்க, திவ்யா மட்டும் தான் பேசியிருப்பாங்க அந்த கான்வர்சேஷனில். இவனை கடைசி வரையும் பேச விட்டுருவே மாட்டாங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இவன் டென்ஷன் ஆகி, ஏட்டா நான் பேசுகிறேன், என்னை பேச விட மாட்டேங்கிறேன், நீயே லொல்லு குலைச்சிட்டு நீயே ஓடிடுற, ஆல்மோஸ்ட் அன்றைக்கி எல்லாரும் கடிக்க பாய்ச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி பண்ணுறியே, இதை என்னால் பொறுத்து கூட முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து நாமினேஷன் டைமில் வந்து என்ன சொல்லிட்டான், இவங்க வந்து ஃப்ராடு, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானு வச்சுங்களேன், அது வேற விஷயம், இருந்தாலும் வந்து ஃப்ராடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் விட்டுட்டாங்க. அது தப்புனே வச்சுவாங்களாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து விக்ரமுக்கு வந்து செம்ம ஹெவி ரோஸ்ட் விழுது. சேதுபதி வந்து எப்படா நீ திவ்யா கிட்ட போகலாம், எப்படி திவ்யா கிட்ட போகலாம், யார் அவங்க எங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட். அதான் திரும்பி சொல்கிறேன் நண்பர்களே, அரோரா, திவ்யா, சாண்ட்ரா இவங்க 3 பேரும் விஜய் சேதுபதியோட பேக்கப்பில் இன்னும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இவங்க 3 பேருக்கும் அந்த அளவுக்கு ஓட்டிங் அப்படி. திவ்யா கூட நான் அக்செப்ட் பண்ணுவேன், ஏன்னா பிஆர் ஆக்டிவிட்டி வச்சு அப்படி வேறு லெவலில் வந்து ஒரு பேட்சப் பண்ணி வேறு லெவலில் இருக்குது. மற்ற 2 பேரும் சுத்தமாக ஓட்டு கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து இவ்வளோ தான் வந்திருக்காங்கன்னா சேதுபதி தான் காரணம். இந்த விஷயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் அவங்க வந்து எப்படி சார் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை பற்றி நீங்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லிடுறீங்க, நீங்கள் 2 பேர் எந்த அளவுக்கு மைனூட்டாக நோட் பண்ணி இதை பேசுகிறாரு நீ பாருங்கள் மக்களே. இந்த அளவுக்கு மற்றவங்களுக்குலாம் இவர் பேசுகிறத நான் பார்த்ததே கிடையாது. ஏன் திரும்ப இந்த விமர்சனத்தை வைக்கிறேன்னா, விக்ரம் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு வந்தாங்களாம், அப்போ யதார்த்தமாக திவ்யா அந்த சைடில் போனாங்களாம், அப்போ இவங்க பேசுகிறத வந்து நீங்கள் கத்தி பேசிட்டீங்க, அதனால தான் அவங்க காது எந்த அளவுக்கு அவங்கள பேக்கப் பண்ணி அவங்க சைடு நியாயம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. நீங்கள் விக்ரம் நல்லவன் நான் சொல்லலை, இந்த இடத்துல திவ்யா தப்பாக நடந்துருந்தாங்க அப்படி தான் நான் சொல்கிறேன். அப்போ கூட அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, சார் அவங்க வந்து நீங்கள் இப்போ கத்தி பேசிட்டீங்க, அதனால காதல் விழுந்துருச்சு, அதனால சொன்னாங்க சார், நீங்கள் ஏன் சார் தப்பாக நினச்சின்னு சொல்லும்போது, சார் என் ஒய்ஃபை பற்றி அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லவே இல்லையே சார், இவர் தான் சொல்கிறார். செம்ம லாக்காடாரு அந்த இடத்துல, செம்ம காமெடியாக இருந்துச்சு சேர்த்துக்கிட்டேன். இவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் ஒய்ஃபை பற்றி அவங்க எதுவும் தப்பாக எதுவும் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். நாங்களும் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே சார், ஏன்னா அவன் சொல்லியிருப்பான் 10 டைம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டான், நீங்கள் என் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசிங்கன்னு சொல்லலை, என் ஒய்ஃபை இழுக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த கான்வர்சேஷன் நடுவில் இப்போ ஒரு அவங்க திவ்யாவோட அப்பாவையோ அம்மாவையோ அவங்க அப்படி பர்சனலாக போகாமல் இந்த கேம்குள்ளார பேசுறதை மட்டும் பேசுன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டதுக்கு இது முரட்டு அப்படியே பச்சையாக தெரியுது. திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது, கண்ணை மூடிட்டு திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது பச்சையாக தெரியுது. அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, பேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன. உடனே வந்து நீங்கள் நல்லா சிறப்பாடுறீங்கம்மா சார், அவங்க உடனே சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே சிரிக்கிறது என்ன. இவர் வந்து கொஞ்சம் எம்மா முடியலடாடி உங்களுக்கெல்லாம் வந்து மிக்சருங்க. சரி இருக்கட்டும்.
ஸோ இதுக்கப்புறமா இதெல்லாம் முடியுது. சுபியோட எவிக்ஷனுக்கு நல்லா சிறப்பாக நல்லா பிக் பாஸ்லாம் வந்து நல்லா சிறப்பான ஒரு வழி அனுப்புதலோட வந்து வழி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இந்த சைடு வந்து அரோராவுக்கு வந்து டிடிஎஃப் கொடுக்கறதுக்கு சேதுபதி வந்து உள்ளே வந்துட்டாப்ல. என் தலைவன் வந்து அரோராவுக்காக வந்து பிக் பாஸ் விட்டு உள்ளார வந்துட்டாருங்க. வரலாறுங்க எழுதுங்க. உள்ளே வந்து அரோரா சிறப்பாடுறீங்க, சிறப்பாக கேம் ஆடுறீங்க, உங்களுக்கு டிடிஎஃப் வந்து டிசர்வ்டு. இந்த அளவுக்கு உழைப்பை போட்ட இந்த ஷோவை ரன் பண்ணிய எனக்கு நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த சீசனில் அரோரா ஒரு எண்ணி சொல்லுங்களேன், எத்தனை ப்ரோமோ கண்டென்ட்டில் வந்துருக்கும்? எத்தனை ப்ரோமோவில் வந்துருக்கும்? நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை ப்ரோமோவில் வந்திருக்கும்? ஃபஸ்ட்டு பண்ண அந்த துஷாரு கூட பண்ண அந்த 18+ கண்டென்ட் ப்ரோமோ தவிர கேமுக்காக ஆடி ப்ரோமோவில் வந்த கண்டென்ட் எத்தனை ஃபைட்டு, எத்தனை கண்டென்ட்லாம் வந்திருக்காங்க? விரல் விட்டு என்றது அளவு கூட இருக்காது. அப்படிப்பட்ட அன்டிசர்வ்டான ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு எதுக்குடா இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க? இவங்கள தான் டைட்டில் வின்னர் ஆகிறது இவ்வளோ தூரம் கூட்டு வரைக்கும் தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமாக இந்த சீசன் ரிவ்யூ பண்ணிருக்க மாட்டேன். இப்போ இந்த நாள் ரிவ்யூ பண்ணுறதுனால இப்போ கண்டினியூ பண்ணுறேன், அவ்வளோதான். சீரியஸாகவே இவ்வளவு இப்படி புஷ் பண்ணி எதுக்கு இவ்வளோ தூரம் சொம்ப தூக்குறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. எல்லாரும் பேக்கப் பண்ணுறானுங்க, எல்லாரும் ஹோஸ்ட்லேருந்து பிக் பாஸ் அவங்களோட அழகு மட்டும் இல்லைங்க, உங்கள்கிட்ட அறிவு இருக்குங்க, நீங்கள் பெரிய அறிவாளிங்க, நீங்கள் யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு சைடு சொம்ப தூக்குறாரு. ஆக மொத்தம் இன்றைக்கி எபிசோடு வந்து இப்படி தான் இருந்துச்சு. எதையும் ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு? ஆமாம், ஒரு 2 பேர், கமருதீன் மற்றும் பார்வதி, அதாவது டாப் 5ல இருக்கக்கூடிய எல்லாருமே வெளியேற்றிட்டாங்க. அதில் ஒரு ஆளை மட்டும் உள்ளே வச்சுருக்காங்க, வினோத்தை தவிர. மிச்ச 5 பேருமே வந்து அன்டிசர்வ்டான டாப் 5. அந்த 5 பேரை வச்சுக்கிட்டு உண்மையாகவே இந்த ஷோவுக்காக உழைப்பை போட்ட இந்த ஷோவை ரன் பண்ணுறதுக்கு ஒரு கேம் ஷோவாக பார்த்துருந்தா மக்கள் அவங்கள வந்து ரொம்ப பர்சனல் வெஞ்சன்ஸில் பார்த்து அவங்க மேலே வன்மத்தை கொட்டி வெளியில் அனுப்பிட்டாங்க. ஒரு கேம் ஷோவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி கமருதீனும் பார்வதி உள்ளே இருந்திருப்பாங்க. அவங்க பண்ண தப்புகளை வந்து ரிக்ரெட் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இருந்திருப்பாங்க. மொத்தமாக இவங்களோட டிஆர்பியை அவங்களோட லைஃப்பை கெரியரே முடித்து ஒரு டாஸ்க் வச்சு சண்டை, இவங்களே எப்படி தெரியுமா சொன்னதை, இவங்களே வந்து பாம்பு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம், இவங்களே சண்டை போட்டு விடுவாங்களாம், இவங்களே பிரச்சனை கிளப்பாங்களாம், அதுக்கப்புறம் இவங்களே தப்புன்னு சொல்லிட்டு இவங்களே ரெட் கார்டு கொடுத்து இவங்களை வந்து இவங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணுவாங்களாம். அப்படி தான் இருக்குது இன்றைக்கி எபிசோடை பார்க்கும்போது. அவ்வளோதான். நான் வந்து ஸ்பெஷலாக இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். அது வந்து சாண்ட்ரா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி ஒரு வீடியோ, அதாவது வந்து அவங்க இந்த இஷ்யூவில் அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருந்தாங்க என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேசுகிறேன். சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு வந்து லைக் போட மறந்துடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.